பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏத்து நிக்கணுமா? இல்ல. அண்ணனுக்கு ஏத்து நிக்கணுமா? இல்ல. அக்காவுக்கு ஏத்து நிக்கணுமா? இல்ல. யாருக்கு ஏத்து நிக்கணும்? ஆமா, நல்லா பாத்துங்க. வேற யாருக்காவது ஏத்து இல்லைங்கன்னா பிசாசு உங்க பக்கத்துல வந்து நின்றுக்குருவான். ஓகேவா? அப்பாவுக்கு சொன்னதுப்பா அப்படின்னீங்கன்னா அவன் ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிடுவான். அப்புறம் அவ்வளவுதான், நீங்க ஆமா அவன் பிள்ளையா மாறிடுவீங்க. ஓகேவா? ஆமா, யாருக்கு நம்ம மனுஷர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிக்க கூடாது. நம்ம மனுஷனுக்கு எதிர்த்து நின்றனா பிசாசு நமக்கு ஓடி வந்துடுவான் பக்கத்துல. அதனால பிசாசு ஓடி தூரமா ஓடி போகணும்னா அப்பா சொன்ன உடனே நீங்க ஓடி கடைக்கு போகணும். ஓடுவீங்களா? எத்தனை பேர் போறீங்க? அப்பா கடைக்கு போக சொன்னா எத்தனை பேர் ஓடுவீங்க? இல்ல பக்கத்து வீட்டுல நின்றுட்டு ஓரமா நின்று திரும்ப வந்துடுவீங்களா? கடைக்கு போக சொன்னா பக்கத்து தெருவில் நின்றுட்டு ஓடி வந்துடுவீங்களா? கடை பூட்டி இருக்குன்னு வைங்க, அப்படித்தானே? இல்லை கடை நான் அப்படி வந்தேன், அதனாலதான் சொல்றேன். உங்களை போல இருக்கும்போது அப்பா கடைக்கு போக சொன்னா எங்கேயாவது ஒரு வாரத்தில் நின்றுட்டு வந்து கடை பூட்டி கிடக்குன்னு சொல்லிடுவேன். ஓகே, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படித்தானே? சொன்ன உடனே என்ன செய்யணும்? ஓடணும். நம்ம அப்பா அம்மா அண்ணன் அக்கா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடுவோமானா பிசாசு நம்ம பக்கத்திலேயே வரமாட்டான், அவன் ஓடிடுவான். ஓகேவா? அப்போ நீங்கள் நல்லா படிக்கலாம், நல்லா எழுதலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன செய்யலாம்? பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பிள்ளைங்க, உங்களுக்கு நல்ல ஞானத்தை ஏசப்பா கொடுக்கணுமா? நல்ல அறிவை ஏசப்பா கொடுக்கணுமா? நல்ல புத்தியை உங்களுக்கு கொடுக்கணுமா? இன்னைக்கு நாங்கள் பாருங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டு உங்களுக்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்குறோம், நல்லா இருக்கிறோம். இதை போல் நீங்கள் இருக்கணும். அதுதான், அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நாங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படுறோம். அதனால் நம்ம யாருக்கு ஏற்று நிற்கணும்? ஆமாம், யாருக்கு கீழ்ப்படியணும்? பிள்ளைகளே சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எது நியாயம்? எது நியாயம்? இது நியாயம் இல்ல. கர்த்தருக்குள் கீழ்ப்படியும். பிள்ளைங்க யாருக்கு போய் கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்க. பிசாசு இருந்தாருன்னா கீழ்ப்படிய மாட்டீங்க. அப்படிதானே? நம்ம இன்னைக்கு பாட்டு அதான் பார்த்தோம், செய்தி அதான் பார்த்தோம், எல்லாமே பிசாசை பத்தி தான் பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு பிசாசு தான் பூமியில பெரிய ஆளா தன்னை காட்டிக்கிறான். ஆனா அவன் ஒண்ணும் இல்லை. அவன் யாருங்க? பீஸ் போன பல்பு. அவன் யாருங்க? ஆமா, அவன் பீஸ் போன பல்பு. காத்து ஊதுன பலூன். என்னங்க? காத்து ஊதுன பலூன். அவ்வளவுதான், ஒரு ஊசி குத்துனா போதும், டொப்புன்னு வெடிச்சிருவான். ஓகேவா? ஆமா, நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? ஸ்கூல்ல போய் நீங்க உட்காந்துருக்கும் போது பக்கத்துல அப்படியே குத்துறது. இது என்ன வேலை? அது வந்து பிசாசை டேமேஜ் பண்றது. ஓகேவா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசை பெருசா பார்க்க கூடாது. பிசாசு யாருங்க? பீஸ் போன பல்பு, உடஞ்சி போன பலூன். அவ்வளவுதான், இப்படி குத்தினே உடஞ்சி போன பலூன் தான் அவன். அதனால எப்பவுமே பிசாசுக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். உங்களுக்கு ஞானம் வேணுமா? ஞானம் வேணுமா? எத்தனை பேருக்கு ஞானம் வேணும்? ஸ்கூல்ல நீங்க எத்தனை ரேங்க் எடுக்கிறீங்க? நீங்களே எத்தனை ரேங்க் வாங்குறீங்க ஸ்கூல்ல? முட்டையா? ஏன்னா அப்பா அம்மா காலைல உங்களுக்கு ஆம்லேட் போட முட்டை இல்லைன்ட்டான். இல்லை, முட்டை மேலே சாப்பாடு, முட்டை சாப்பாடு ரெண்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா? எத்தனை பேர் முட்டை வாங்கியிருக்கீங்க உங்கள் ஸ்கூலில்? நீங்கள் உண்மையாக முட்டை வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே தமிழ் கடையில் இருக்க முட்டை எடுத்தாந்து ஒன்று கொடுப்பேன் உங்களுக்கு. சொல்லுவீங்களா? உண்மையாக முட்டை வாங்கியிருக்கீங்களா? அப்போ முட்டை வாங்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின், ஆமா, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. சொல்லி பார்க்கலாம். பரிசுத்தரை அறிகிற அறிவு அறிவு. 4 வசனம் சொல்லி கொடுத்துருக்கேன். முதல் வசனம் என்ன சொல்லி கொடுத்தேன்?
பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். ரெண்டாவது நம்ம என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எதுக்குள்ள கீழ்ப்படியணும்? ஆமா, சாக்லேட் கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பாட்ட சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் கீழ்ப்படியன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? என்னடா முழிக்கிற நீ அப்படிதான் கேட்குறியா? எனக்கு பலூன் வாங்கி கொடுத்தா தான் கீழ்ப்படியன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்க கீழ்ப்படியணும். மூன்றாவது என்ன சொல்லி கொடுத்தேன்? கர்த்தருக்கு பயப்படுதல். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின், பரிசுத்தரை அறிகிறதுல அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. இது உங்க மைண்ட்ல வச்சு நீங்க டெய்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்க படிப்புல நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆமா, நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தப்பா எழுதிருந்தாலும் சரி, நீங்க அரைகுறையா எழுதிருந்தாலும் சரி, இந்த அறிவு, இந்த உங்க நம்பிக்கை உங்களுக்குள்ள இந்த வசனம் இருக்குமானா நீங்க என்ன செய்வீங்க? நல்ல முதல் பிள்ளைகளா வருவீங்க. ஓகேவா? அதனால இப்படி இந்த வசனத்தை நீங்க மறுபடி என்ன செய்யணும் வீட்டுல? ஆமா, அடுத்த வாரம் நீங்க வருவேன். நீங்க எல்லாரும் எழுதிட்டு வருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஒரு இது கொடுத்தாரா? ஒரு சின்ன புக்கு கொடுக்க சொன்னேன், புதிய ஏற்பாடு கொடுத்தாரா? யாரையாவது கொடுத்தாரு? இல்லை, கொடுக்கல, இனிமேல் தரணும். ஓகே, கொடுப்பார், வாங்கிக்கோங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதில் ஒரு வசனமாவது படிச்சுட்டு வாங்க. புதிய ஏற்பாடில் ஆமாம், ஒரு வசனமாவது படிச்சுட்டு வாங்க. நிறைய வசனம் இருக்குது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவார்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ஆமா புத்திரர் பிள்ளைகள்னு சொல்ல. நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி வசனத்தை நீங்க படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். முடிக்கலாம். நல்ல வசனத்தை கேட்டோம். இந்த உலகத்தில் சாத்தான் யாரை வெல்லலாமோ, யாரை பிடிக்கலாமோ, யாரை மெழுங்கலாமோ சித்தி தீர்கிறான். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி பரிசுத்தத்துக்குள்ளே வாழ்ந்து இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தும் பரலோக ராஜ்யத்தில் நித்தியஜனை அடையும்படியாய் நம்ம எல்லாரும் நல்ல ஆவியை நல்ல கிருபையை தரும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ளவரே, சோத்திரம். இம்மட்டுமாய் எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பைபிள் வசனத்தை இயேசுவே உம்முடைய வார்த்தை நாங்கள் சொன்னோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லலை, உம்முடைய வார்த்தையே நாங்கள் பைபிள் இருந்து சத்தியத்தை எடுத்து சொன்ன ஆண்டவரே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குத்தத்த பிரகாரம் இந்த சத்தியத்தை சொன்ன எங்களையும் அருமையான பாஸ்டரையும் அருமையான சகோதரையும் ஆண்டவரை யூடியூப் சேனல் நடத்துகிற தமிழனையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஞானமும் பித்தியும் கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் தீய பழக்க வழக்கங்களை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நல்ல பழக்கத்திலே வாழ்ந்தபடியாய் வசனத்துக்குள்ள வாழ்ந்து ஒன்று பொத்து நூறாய் பெருகி ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வாழ சந்தோஷம் சமாதானம் இருக்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு சிறு பிள்ளையாக இருக்கிறவர்கள் நாளைக்கு தலைவர்களாய் வரும்படியாய், நாளைக்கு பெரிய மனிதர்களாய் மாறும்படியாய் ஞானத்தையும் கிருவியும் கல்வியும் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் இந்த வசன பிரகாரம் அவங்க பெரிய ஆளுகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறாவது. பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய அந்நிய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானம் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் இந்த யூடியூப் சேனலோடவும் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.